உங்க கூட எத்தனையோ பேர் இருப்பாங்க, பட் ஆண்டவர் உங்களை மட்டும் தனியா ஸ்பாட் பண்ணுவார். அதுதான் கர்த்தர் உன் மேல உதிக்கிறதுக்கு அடையாளம். உங்களுக்கு கிடைக்கிற வேலை யாருக்குமே கிடைச்சிருக்காது, அப்படிப்பட்ட வேலையை கர்த்தர் கொடுப்பார். அதுதான் தனித்துவம். எல்லாருக்கும் கிடைக்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுனா அதுல பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஆனா கர்த்தர் உன் மேல உதிக்கிறப்ப யாருக்கும் கிடைக்காதது உங்களுக்கு கிடைக்க வைக்கிறார்னா, that is the God shining upon your life. உன் லைஃப்ல இதுவரைக்கும் கர்த்தர் உதித்திராத அளவுக்கு கர்த்தர் இனிமே உதிப்பார். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனா கர்த்தர் உன் மேல உதிப்பார். ஆண்டவர் உதிச்சாருன்னு வைங்களேன், உங்களை மட்டும் தனியா ஸ்பாட் பண்ணி காட்டுவார். ஒருவேளை பிசினஸ் பண்றீங்க, எனக்கு கிளைண்டே கிடைக்கல பிரதர், கஸ்டமர்ஸே கிடைக்கல, கவலைப்படாதீங்க. மார்க்கெட்டே டவுன் ஆனாலும் உன் மேல மட்டும் கர்த்தர் உதிப்பார். அவங்க எல்லாம் கேட்பாங்க, எப்படிப்பா உனக்கு மட்டும் ரெவன்யூ வருது, ஏன்னா என் மேல கர்த்தர் உதிக்கிறார். எப்படிப்பா நீ மட்டும் ரெண்ட் எல்லாம் இவ்வளவு கமிட்மெண்ட்ல கட்டுற, ஏன்னா என் மேல மட்டும் கர்த்தர் உதிக்கிறார். எப்படிப்பா இவ்வளவு பிரச்சனைகளும் சந்தோஷமா இருக்க, ஏன்னா என் மேல கர்த்தர் உதிக்கிறார். உன்னை சுத்தி எல்லாரும் வியாதியில இருக்கிறாங்க, உன் ஃபேமிலியில எத்தனை பேருக்கு ஃபேமிலி சிக்னஸ் இருக்கு, உனக்கு மட்டும் இந்த பெயின் வரலையா, உனக்கு மட்டும் இந்த ஜெனரேஷன் கர்ஸ் வரலையா? வராது, ஏன்னா என் மேல கர்த்தர் உதிக்கிறாரு. தலைமுறை பிரச்சனைகள் எதுவும் உனக்கு வராது, ஏன்னா உன் மேல மட்டும் கர்த்தர் உதிக்கிறார். உங்களை சுத்தி இருளா இருக்கும், உங்க மேல மட்டும் ஆண்டவர் ஸ்பாட்லைட் காட்டி அடிப்பாரு. அப்ப உன் நன்மை மறைஞ்சிருக்க முடியாது, உன்னுடைய அற்புதம் மறைஞ்சிருக்க முடியாது. When God shines upon your life, your goodness will come in search of you.